உருவகேலி. இதுக்கு இங்கிலீஷ்ல பாடி ஷேமிங். இது மாதிரி நிறைய ஷேமிங் இருக்கு. படிச்சிருக்கேன் ஒரு ஆர்டிகல்ல. அது என்னன்னு நான் தமிழ்ல ஒண்ணா சொல்லிக்கிட்டே வரேன். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதுக்குரிய டேர்ம்ஸ் என்னன்னு சொல்றீங்களா? ஷூர் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இருக்கை. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஒருவரின் நிறம் குறித்து தவறாக விமர்சிப்பது அல்லது கேலி செய்வது. இது வந்து நீங்க கலரிசம்னு சொல்லலாம், இல்லனா ஸ்கின் டோன் ஷேமிங்னு சொல்லலாம். சூப்பர். அடுத்தது, ஒருவரின் வயது குறித்து தவறாக விமர்சிப்பது அல்லது கேலி செய்வது. ஏஜ் ஷேமிங். அதாவது ஒரு சின்ன பையனை பார்த்து இதெல்லாம் உன்னால செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்றது, இல்ல ஒரு பெரியவங்களை பார்த்துட்டு நீங்க வந்து பெரியவங்க, உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது, உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய வயசை வந்து விமர்சிக்கிறது. ஓகேவா? அடுத்து, உடலில் உள்ள ரோமங்கள் குறித்து ஒருவரை விமர்சிப்பது. இது வந்து உங்களுக்கு பாடி ஹேர் ஷேமிங்னு சொல்லுவாங்க. ஆமா, ரோமங்கள்னு சொல்லும்போது இப்போ சில ஆண்கள் வந்து வயசானாலும் அவங்களுக்கு வந்து மீசையோ இல்ல வந்து தாடியோ வந்து முளைக்காது. ஆமா, அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மீசையும் தாடியும் வந்து முளைச்சிருக்கும், இல்ல வந்து அதிகப்படியான ரோமங்கள் வந்து உடம்புல இல்லன்னா தலையில இருந்து சீக்கிரமா வந்து முடி கொட்டுறது, இல்ல வந்து இள வயசுலயே வந்து நர விழறது, இதெல்லாம் குறித்து ஒருத்தங்களை வந்து விமர்சிக்கிறதோ இல்ல வந்து கேலி பேச்சு பேசுறதோ. எக்ஸாக்ட்லி. அடுத்தது, ஒருவரின் உடல் ஊனத்தை வைத்து கேலி செய்வது. இது வந்து உங்களுக்கு ஏபிலிசம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டிசபிலிட்டி ஷேமிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அடுத்தது, மனநலம் குன்றியவர்களை கேலி செய்வது. மென்டல் ஹெல்த் ஷேமிங். எக்ஸாக்ட்லி. அடுத்தது, குற்றம் செய்தவரை விடுத்து பாதிக்கப்பட்டவரை தவறாக விமர்சிப்பது இல்லைன்னா கேலி செய்வது. இது வந்து உங்களுக்கு விக்டிம் ஷேமிங்னு சொல்லுவாங்க. விக்டிம் ஷேமிங், ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து விக்டிம். ஆமா. சோ இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து பொது இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். யாரோ ஒருத்தன் வந்து கிண்டல் பண்றான். அப்ப வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆமா இந்த பொண்ணு வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் சரியில்லை, இந்த பொண்ணு பழகிற விதம் சரியில்லை, அதனாலதான் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ணா அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை வந்து விமர்சிப்பாங்க. அதுதான் விக்டிம் ஷேமிங். பெண்களுக்கு மட்டும் இல்ல, இது வந்து ஆண்களுக்கும் நடக்கிறது உண்டு. அதுதான் உதாரணத்துக்கு சொன்னேன். அடுத்தது, பெண்களின் ஆடைகளை குறித்து, பெண்கள் ஆண்களிடம் கொண்ட நட்பு குறித்து, இல்ல பெண்கள் பெண்களையே திருமணம் செய்யும் முறை குறித்து தவறாக விமர்சிப்பது இல்லைன்னா கேலி செய்வது. இது வந்து உங்களுக்கு ஸ்லட் ஷேமிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்லட் ஷேமிங் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். ஓகேயா? ஏற்கனவே பண்ணது அந்த விக்டிம் ஷேமிங் அப்படின்றது காமன், அதாவது ஆணினம் பெண்ணினம் ரெண்டுத்துக்குமே உண்டானது. ஆமா, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி பெண்களுக்காக. அடுத்தது, பெண்களின் மாதவிடாய் குறித்து தவறாக விமர்சிப்பது இல்லைன்னா கேலி செய்வது. இது வந்து பீரியட் ஷேமிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அடுத்தது, ஒருவரின் உணவு பழக்கம் குறித்து தவறாக விமர்சிப்பது அல்லது கேலி செய்வது. இது ஃபுட் ஷேமிங்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, ஃபுட் ஷேமிங். அடுத்தது, பெற்றவர்களின் பிள்ளை வளர்ப்பு குறித்து தவறாக விமர்சிப்பது அல்லது கேலி செய்வது. இது வந்து பேரண்ட் ஷேமிங். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அதிக சுதந்திரம் கொடுத்து வளர்க்குறாங்க அப்படின்றப்போ சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இது வந்து சரியில்லை, உங்களுடைய வளர்ப்பு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே சமயத்துல ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா வளர்த்திருந்தாலும் அதுக்கும் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லாமே பேரண்ட் ஷேமிங் தான். அடுத்தது, பிள்ளை இல்லாத தம்பதியரை அல்லது பிள்ளை பெற்றுக்கொள்ள விரும்பாத தம்பதியரை தவறாக விமர்சிப்பது அல்லது வந்து கேலி செய்வது. இது வந்து சைல்ட் ஃப்ரீ ஷேமிங்னு சொல்லுவாங்க. சைல்ட் ஃப்ரீ ஷேமிங். ஓகேவா? அடுத்தது, வறுமையில் வாழும் ஒருவரை தவறாக விமர்சிப்பது அல்லது கேலி செய்வது. பாவர்ட்டி ஷேமிங். எக்ஸாக்ட்லி. அடுத்தது, ஒருவர் செய்யும் தொழில் குறித்தோ அல்லது வேலை குறித்தோ தவறாக விமர்சிப்பது அல்லது கேலி செய்வது. இது வந்து வொர்க் ஷேமிங். எக்ஸாக்ட்லி. அடுத்தது, திருமணம் ஆகாதவரை கேலி செய்வது இல்லைன்னா விமர்சிப்பது. இது வந்து சிங்கிள் ஷேமிங்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஷேமிங். ஓகே. வயது கடந்து திருமணம் செய்தவரை கேலி செய்வது. இது வந்து மேரேஜ் ஷேமிங். எக்ஸாக்ட்லி. அடுத்தது, ஒருவர் பேசும் மொழியை வைத்தோ அல்லது ஒருவர் ஒரு மொழியை உச்சரிக்கும் விதம் குறித்தோ தவறாக விமர்சிப்பது இல்லைன்னா கேலி செய்வது. இது வந்து ஆக்சென்ட் ஷேமிங்னு சொல்லுவாங்க, இல்லனா லாங்குவேஜ் ஷேமிங்னு சொல்லுவாங்க. ஆக்சென்ட் ஷேமிங் அப்படின்றது ப்ரொனன்சியேஷன் ரிலேட்டடா, லாங்குவேஜ் ஷேமிங் அப்படின்றது ஒருத்தவங்க பேசுற மொழியே வந்து கிண்டல் பண்றது. ஓகேவா? ரைட். சோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்தது. வெரி குட். ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம இத்தனை வகையான ஷேமிங் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே பனிஷபிள் அண்டர் லா. கரெக்ட் தான். சோ யார் மனசையும் காயப்படுத்தாம இருக்கிறது நல்லது. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.